பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால்தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். ஜீவனோடு இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த நாளுக்கேற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கண்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் கரங்களிலிருந்து அதிசயத்தை நாம் கண்டடைவோம். சங்கீதம் 34 அதிகாரம் 10 சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் வெளிப்படுத்தியிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் என்றால் என்ன? ராஜாவனுடைய பிள்ளைகள். ராஜாவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கிடைத்தாலும் அதை சாப்பிடக்கூடிய பாக்கியம் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுகிறதில்லை. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ அவருடைய கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைத்து ஒரு நன்மையும் குறைபடாமல் அவர்களை போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர்களை வழிநடத்துகிற ராஜாவாக அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறார். கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறைவும் இல்லாமல் அவர் காத்து அவர்களை ரட்சிப்பார். ஒரு பாட்டு கூட ஒன்று உண்டு. கூப்பிடு நீ குரல் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் என்று பாடல் கூட உண்டு. நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு குரல் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம் குறைகளெல்லாம் நிறைவாக மாற்றுகிற தேவன் இயேசுவே. இயேசுவை தவிர நாம் எந்த இடத்திலையும் அப்பேற்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒருவர்தான் நம்மை நேசிக்கிற தெய்வம், நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம் மீது நோக்கமாயிருக்கிற தெய்வம். அவரே அல்லாமல் வேறொரு இடத்திலிருந்து நமக்கு நன்மையும் ஆசீர்வாதங்களும் சுகங்களும் கிடைக்கிறது அரிது. ஆகையாலே என் சகோதர சகோதரிகளே, என் சகோதரனே சகோதரியே, கர்த்தரை தேடி அவரிடத்திலே பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்படுவீர்களா? நாம் அவருடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்படும் பொழுது ராஜாக்களின் பிள்ளைகளாக நாம் நியமிக்கப்படுகிறோம். அப்படி அவர் ராஜாக்களின் பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். நாம் தேவனை தேடும் பொழுது அவர் நம் மண்டையிலே வருகிறார். நம் குறைவுகளை நிறைவாக்குகிறார். நம்முடைய வேதனைகளிலிருந்து துக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நம் சரீரத்தில் இருக்கும் பலவீனங்களிலிருந்து சுகத்தை கொடுக்கிறார். அவரை நாம் தேடவில்லை என்றால் அவர் நம் மண்டையிலே வருவது அரிதாக காணப்படும். ஆகையாலே எப்பொழுதும் அவருடைய பாதத்தை அண்டி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து துதித்து பாடி புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்னுடைய பிள்ளைகள் ஒரு குறையும் இன்றி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே என்று அவர்கள் மீது அவர் அக்கறை கொண்டவராய் இருப்பார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். கிறிஸ்து சதா காலங்களிலும் நம்மோடு இருக்க அவரை நாம் பற்றி கொள்வோம். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து நீண்ட ஆயுசு நாட்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் கர்த்தருக்குள் சாட்சி உள்ளவர்களாக அவருடைய பிள்ளைகளாக முத்திரிடப்பட்டு பூமியை சுதந்திரித்துக் கொள்ள சாத்தானை ஜெயிப்போம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாகவே என்று சொல்லி அவர் நாமத்தை துதித்து வணங்கி வருவோம். ஆமேன். கிறிஸ்து எப்பொழுது நம்மோடு இருப்பார். இயேசு ரத்தம் செய்யும். ஆமேன்.